டெல்லியில் நடைபெற்ற 52வது பிரகதி கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சைபர் குற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் கைது மோசடிகள் அதிகரிப்பது குறித்து கவலை தெரிவித்தார். இத்தகைய புகார்களை தீர்க்க மாநிலங்கள் E0 FIR முறையை செயல்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து முகமைகளும் ஒருங்கிணைந்து விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து 4 மாநிலங்களில் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை, மின்சாரம், மெட்ரோ ரயில் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் மாளிகை தனது எக்ஸ் சமூகதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. முன்னதாக செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடியும் குடியரசுத் தலைவரை சந்தித்திருந்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படலாம் என யூகங்கள் உள்ள நிலையில் இச்சந்திப்புகள் கவனம் பெறுகின்றன. மத்திய அமைச்சர்களில் இருவரது மாநிலங்களவை பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையிலும் சிலருக்கு கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட்ட நிலையிலும் அவர்களது பணிகள் கூடுதல் பொறுப்பாக பிற அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.